ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக வந்து ஆவரேஜ் ஸ்பீடு அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்பில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இப்போ மெயின்ஸ் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 2-3 டைப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி வரும். ஆனால் ப்ரிலிம்ஸ் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு வச்ச கான்செப்ட் தான் மோஸ்ட்லி கேட்கப்படுற ஒரு கான்செப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான டைப் தான். அதாவது இப்போ நான் கார் 1 கார் 2ன்னு சொல்கிறேன்னா ரெண்டும் வந்து சேம் டைரெக்ஷனல் ட்ராவல் பண்ணும்போது என்னவாகுது. அதாவது நான் சொல்கிறது வெறுமனே காரை மட்டும் சொல்லலை, அது எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஓகேவா, எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுது. அதே இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ், ஒன்று இந்த சைடு இன்னொன்று இந்த சைடு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற அதோட அனலைசிஸ் தான் இந்த கான்செப்ட் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இப்போது கார் 1 ஓகேவா. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸ்னால் 120 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 120 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது கார் 1 வந்து 40 km/h ட்ராவல் பண்ணுது. எப்படி ட்ராவல் பண்ணுது? ஏல இருந்து பிக்கு போகுது. ஓகேவா? கார் 1. இப்போ கார் 2 என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கார் 2 வந்து 50 km/h ஸ்பீடில், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இது எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா பியிலேருந்து ஏக்கு ட்ராவல் பண்ணுது. அப்போ கெஸ் பண்ண முடியுதா? இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸு, அந்த A to B டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போது கார் 1 வந்து இங்கிட்டிருந்து இப்படியே ட்ராவல் பண்ணும். கரெக்டாக ஏலேருந்து பியை நோக்கி போகும். கார் 2 வந்து பியிலேருந்து ஏ நோக்கி இப்படியே வரும். அப்போது பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் ஒரு பாயிண்டில் ரெண்டும் மீட் பண்ணி தானே ஆகும். கரெக்டு தானே? லாஜிக்கலி அதான் இந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்டில் ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணி தான் ஆகும். அப்போ ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? இந்த C2, அதாவது கார் 2ன்றது அதோட பங்குக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும். இந்த 120 கிலோமீட்டரில் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும். இந்த C1ன்றதும் அதோட பங்குக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த 120 கிலோமீட்டரில். லாஜிக்கலி அதானே? ஸோ இப்போ இதை மொத்தமாக சேர்த்து தானே நம்மளுக்கு என்னது 120 கிலோமீட்ரு. கரெக்டாக? மொத்தமாக சேர்த்து தான் 120 கிலோமீட்ரு. அப்போது C1 வந்து பியை நோக்கி போகும்போதும் C2 வந்து ஏவை நோக்கி வரும்போதும் ரெண்டும் கண்டிப்பாக ஒரு இடத்துல மீட் பண்ணும். அப்படி மீட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன பண்ணியிருந்திருக்கோம்? இந்த 120 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த C1 மொத்தமாக கிராஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த C2 மொத்தமாக கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல வரல. ரெண்டும் அதோட பங்குகளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி ரெண்டும் மொத்தமாக அவங்க மீட் பண்ணும்போது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இது ஒத்துக்கலாம்ல? இதுதான் கான்செப்ட், இதுதான் லாஜிக். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு இது வந்து இத்தனை ஸ்பீடில் போகும்போது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுதுங்க. கிராஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் ரெண்டுமே ஒன்று மீட் பண்ணிக்கும்னு கேட்பாங்க. எவ்வளோ மணி நேரத்தில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எப்படின்றத நல்லா தெளிவாக கவனிங்க. நம்மளுக்கு சேம் ஃபார்மெட் வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்னது? 120 கிலோமீட்டர். டைமு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதாவது அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுற டைமு. இப்போ இந்த ஸ்பீடுன்றது ஏன்னா 2 ஸ்பீடு இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்பீடில் எந்த ஸ்பீடு எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க வேணாம். 2 ஸ்பீடையும் தான் எடுத்து செய்யணும். 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். எதுக்காண்டி ஆட் பண்ணுறோம்? நல்லா யோசித்தீங்கன்னா, இப்போது C1 அப்படின்றது மணிக்கு 40 கிலோமீட்ரு, C2ன்றது மணிக்கு 50 கிலோமீட்ரு. அப்போது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ கடந்திருப்பான்? 90 கடந்திருப்பானா? இதுதானே கான்செப்ட்டு. இவன் இங்கிட்டிருந்து கொஞ்சம் 40, இவன் இங்கிட்டிருந்து கொஞ்சம் 50. புரியுதா? இங்கிட்டிருந்து கொஞ்சம் 40, இங்கிட்டிருந்து கொஞ்சம் 50. அப்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் 90 கடக்கிறான். இதே மாதிரி 2 மணி நேரம் ஆச்சுன்னா 180 கடந்திருப்பான்.
3 மணி நேரம் ஆச்சுன்னா 270 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு அந்த அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. லாஜிக்கலி அதான், பிகாஸ் 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனோட கான்செப்டே இதுதான் இந்த கான்செப்ட் தான். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க பங்குக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 பேர் மீட் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸு கவர் ஆயிருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போது இந்த கான்செப்டை பொறுத்த அளவுக்கு இதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, 2 பேர் கொடுக்கப்பட்ட அந்த 2 பேரோட ஸ்பீடை ஆட் பண்ணுறது, அடிஷன் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கொடுக்கப்பட்டது வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும், இல்லை மோர் தென் ஒன்று, அது வாட் எவர். ஆனால் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லும்போது 2 பேரோட கம்பேரிசன் உள்ளே வரும். 2 பேரை கம்பேர் பண்ணி அந்த 2 பேரோட ஸ்பீடை ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நிற்கும். அந்த ஸ்பீடை மையப்படுத்தி தான் இவங்க இவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே நம்ம வர முடியும். இப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம், இப்போ என்ன சொல்லிட்டோம், இதுதான். அப்போ வந்து 120ன்றது டோட்டல் டிஸ்டன்ஸு இன்ட்டு ஸ்பீட் 1 + ஸ்பீட் 2வா, அப்போ 90. கரெக்டு தானே? இன்ட்டு டைம். அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா டைம் என்னது 4/3, அதாவது 80 மினிட்ஸ், 80 நிமிஷம். அப்போ 2 பேரும் எப்படி 2 பேரும் ஒவ்வொரு ஆளை மீட், அதாவது கிராஸ் ஈச் அதை 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 80 நிமிஷம் ஆகுமா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ரொம்ப கிளியராக கண்டிப்பாக புரியும். பிகாஸ் நான் அந்தளவுக்கு வந்து ஐ ஹோப் அந்தளவுக்கு நான் வந்து கிளியராக நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ அதில் கண்டிப்பாக டவுட் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கிட்டிருந்து ஒரு கார் ட்ராவல் ஆகுது, இங்கிட்டிருந்து ஒரு கார் ட்ராவல் ஆகுது. ரெண்டும் வந்து அதோட பங்குக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணி தான் முடிச்சிருக்கும். அப்போ ஃபைனலாக ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸுமே கவர் ஆயிரும். டோட்டலாக இருக்க அந்த 120மே கவர் ஆயிரும். அப்போ அந்த 120 கவர் ஆகுதுல்ல, அப்போ அந்த கவர் ஆகிற டைம் தானே 2 பேர் மீட் பண்ணுற டைமு. அதானே லாஜிக்கு. ஸோ அப்போ அதான் பார்க்குறோம். அப்போ 2 பேருமே ஒரு டைமில் மீட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த டைம், அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த டைம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுதான் 80 நிமிஷம். அப்போ 2 பேருமே ஏலேருந்து பிக்கோ இல்லை பிலேருந்து ஏக்கோ ட்ராவல் பண்ணும்போது 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண டயத்துலேருந்து பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தவங்களை எப்போ அந்த கிராஸ் டீச்சர் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 80 நிமிஷத்தில் நடக்குது. அதுதான் அர்த்தம். இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த டைப்பில் இருக்கிற ஃபார்மேட். ஓகேவா? ஓகே, இப்போது ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணதுன்னா அங்கே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த சேசர் இருக்குல்ல, சேசர் கான்செப்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஒரு ஆள் வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கான், அப்போ அவனை சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது கார் கார் C1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து இருக்குது. அடுத்து கார் C2 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சேம் 120 இருக்குன்னு வச்சுக்கோ, ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடக்குது, ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதுங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த கார் ஒன்றுன்றது கார் 2 சேஸ் பண்ண போகுது. ஆனால் இங்கே இந்த கேஸில் கார் 1க்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அப்படின்னா தானே சேஸ் பண்ண முடியும். ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா அதில் லாஜிக்கல் இல்லை, கடைசி வரையும் தோற்றிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் அப்போ கார் 1க்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குது, கார் 2க்கு வந்து ஸ்பீடு வந்து கார் 1 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். எதனால் இந்த கான்செப்ட் வருதுன்னா, இப்போ சேம் டைரெக்ஷனில் இப்போ கார் 1 இவன் தான் சேஸரு. ஓகேவா? இவன் சேஸ் பண்ணுறவனுக்கு ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா இவனை எப்படி இது பண்ணுவான், டார்கெட் எப்படி ரீச் பண்ணுவான்? டார்கெட் போய்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த லாஜிக் தான். அப்போ கான்செப்ட் படி பார்க்கும்போது சேஸருக்கு தான் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்போ தான் ஒர்க் ஆகும். இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த C1க்கு வந்து 40 km/h வரும், இந்த C2க்கு வந்து 50 km/h வரும். 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்காங்க, 120 km. யோசித்து பாருங்கள், இவன் போய்கிட்டே இருப்பான், இவனும் போய்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் ரீச் ஆக மாட்டாங்க. அது வேஸ்ட்டுன்ற சென்ஸ், அதை நம்ம பற்றி பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி அரைவ் ஆகும் அப்படின்னா, சேசர் யாரோ அவனோட ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், அவன் வந்து ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கணும். யாரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் யார், இந்த C2 தான். இந்த C2வை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இந்த C2வை கம்பேர் பண்ணும்போது C1, இந்த சேசரோட ஸ்பீடு வந்து அதிகம் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ எப்படி ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போது சேம் அதே மாதிரி தான். எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 120. இப்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த C1ன்றவன் C2வை எவ்வளோ நேரத்தில் கேட்ச் பண்ணுவான், எவ்வளோ நேரத்தில் C2வை ரீச் பண்ணுவான் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஏன்னா இந்த C2ன்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ஜெக்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து C1 வந்து 1 மணி நேரத்துக்கு 50 km/h போகிறான். கரெக்டாக? C1 வந்து அப்போ வந்து 120 km ட்ராவல் பண்ணுறான்னா ஒரு 2.5 ஹவர்ஸ்லேயே முடிச்சிருவான். கரெக்டாக? ஆனால் அதே மாதிரி இவன் ட்ராவல் பண்ண C2 அந்த சைடு ஓடிக்கிட்டே இருப்பான், தப்பிச்சு ஓடுவான்.
அப்போ கரெக்டாக அப்போ வந்து இந்த கான்செப்ட் வேறு, நார்மல் கான்செப்ட் கிடையாது, இது கொஞ்சம் டிஃபர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போது டிஸ்டன்ஸு ஸ்பீடு இன்ட்டு டைமு. இப்போ டிஸ்டன்ஸு 120. இப்போ இந்த ஸ்பீடுன்னு சொல்லும்போது நம்ம மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணோம். இப்போது இந்த கான்செப்டில் இந்த சேம் டைரெக்ஷனில் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 சப்ராக்ட் பண்ணுவோம். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சு தான் நம்ம வந்து டைம் கண்டுபிடிப்போம். ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 120. அப்போது இவனோட ஸ்பீடு வந்து 50 km/h ஒரு மணி நேரத்துக்கு, இவனோட ஸ்பீடு வந்து 40 km/h. அப்போது நான் என்ன பண்ணணும், நான் 50 கிலோமீட்டரை நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது 50 கிலோமீட்டர் நான் வந்து கொடுக்குற மாதிரி, அதில் இருந்து இவனோட 40 கிலோமீட்டரை நான் பிடிங்கிற மாதிரி. அதாவது நான் எவ்வளோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறேனோ அந்த அதிகத்தில் இவனோட பங்கை நான் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கதை நான் எடுத்துக்கிற மாதிரி. அப்போ இவனோட பங்கு நான் 40, அப்போ இந்த மிச்சம் இருக்க 10 எனக்கு வந்து முன்னாடி புஷ் பண்ணும். புரியுதா? இதாவது இப்போ 50 கிலோமீட்டர் அவன் ட்ராவல் பண்ணும்போது இந்த 50ல் 40 இருக்குது, 40 + 10. இங்கே 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான். அப்போது இந்த 40க்கும் இந்த 40 கழிஞ்சு போயிடும்ல. அப்போ ரிமைனிங் இருக்க இந்த 10 தான் எனக்கான ப்ராஃபிட் மாதிரி. ப்ராஃபிட்னா அந்த சென்ஸ் இல்லை, நான் புஷ் பண்ண முடியும் அவனுக்கிட்ட நெருங்கிறதுக்கான அந்த ஒரு உந்துகோல் மாதிரி. அப்போ அந்த 10 10 அப்படியே பிடிச்சி அவனுக்கு அப்படியே அவன் கிட்ட போகிற மாதிரி. இதுதான் கான்செப்ட். இதுதான் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடில் நம்ம சேம் டைரெக்ஷனில் எதுக்காக சப்ராக்ட் பண்ணுறோன்னா இதனால தான். அப்படியே அந்த 10 தான் நம்மளுக்கான அந்த ஒரு டூல், அந்த டூல் மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு 40 சொல்லும்போது 40 அவன் போகிறான், 40 நம்மளும் போயிருந்திருப்போம், முடிஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு புஷ்ஷு கொடுக்குறேன்ல, ஒரு 10 கிலோமீட்டர், இதில் தான் அவனை நான் ரீச் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட்டு. நான் சொல்கிறது புரியுது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா? நான் 50 கிலோமீட்டரில் போகும்போது அவன் 40 கிலோமீட்டரில் போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக அவன் 120 கிலோமீட்டர் ஃபேராக இருக்கான், என்னோட தள்ளி இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த 120 கிலோமீட்டரையும் நான் ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ் அவனையும் ரீச் பண்ணணும். நான் இப்போ இந்த 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற அந்த நேரத்தில் அவனும் மூவிங்கில் தான் இருப்பான். அப்போ நான் எப்படி புரியுதா? பேலன்ஸ்டாக நான் அவனை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த லாஜிக்கில் எப்படி நான் உடைக்கலான்னு பார்த்தோம்னா, நான் 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன்னா அந்த 50 கிலோமீட்டரில் 40 சொல்லிட்டு அவனுக்கான 40 போனாலும் இந்த ரிமைனிங் இருக்க 10 கிலோமீட்டர் நான் புஷ் பண்ணுறேன்ல, அந்த 10 கிலோமீட்டர் தான் அவனை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு உந்துகோலாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி பார்க்குறோம்? ஸோ ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இன்ட்டு டைம்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் 120னா ஸ்பீடு இந்த கான்செப்டை பொறுத்தளவுக்கு S1 - S2, அதாவது எந்ததோட ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து அது கூட தான் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் போயிட்டு 40 - 15 போட்டேன்னா எனக்கு ஸ்பீடு நெகட்டிவ் வந்துடும். அப்படி ஒரு லாஜிக்கலே இல்லை. அப்போ வந்து 50 - 40 கரெக்டாக. 50 - 40ன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்பீடு, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 10ன்னு இருக்கும். அப்போ 120 கிலோமீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா அப்போ டைம் என்ன வருது? டைம் T வந்து 12 hours அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் வந்து 12 hours அவனை நான் ரீச் பண்ணுவேன். யாரை? கார் 2-வை 12 hours அவனை நான் கேட்ச் பண்ணுவேன். இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இன்னும் இதை நல்லா பார்க்கணும்னா இன்னும் 12 hours என்ன கான்செப்ட்? இப்போ 12 hours நான் 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னா, யார்? கார் 1 ட்ராவல் பண்ணுறேன்னா எவ்வளோ நேரத்தில் போயிருப்பான்? 600 கிலோமீட்டர் போயிருப்பான். 12 hours 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். இவன் எடுத்துக்குவோம். 12 hours 40 km/h ட்ராவல் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான்னா 480 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதுறேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா? இதில் இருந்தே கதை முடிஞ்சிடும். ஏன் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், ஏன் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனை மட்டும் கழிக்கிறோம், இதிலே கதை முடிஞ்சிடும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த 12 hours 50 km/h ஸ்பீடில் போகும்போது 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வந்து இங்கே இவன் 450 600 என்ன அர்த்தம்னா, நம்ம இனிஷியலாக இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கேப் என்ன? 120, அதையும் சேர்ந்து கவர் பண்ணியிருக்கோம். கான்செப்ட் அதுதானே. அதையும் சேர்ந்து கவர் பண்ணும்போது தான் இவனோட 480 + அந்த 120 சேர்த்து நம்ம 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? நான் முதலே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 120 நம்ம கவர் பண்ணணும். அதே சமயம் அந்த 120 நம்ம கவர் பண்ணும்போது அவன் இன்னும் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருப்பான். அவன் 40 சொல்லிட்டு மணிக்கு போய்கிட்டே தான் இருப்பான். அப்போ அவனையும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு கூட இருக்குது, இவனுக்கு கம்மியாக இருக்குன்னா லாஜிக்கலி இதுதான் அர்த்தம். ஸோ வந்து நான் வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணுறேன். அப்படி புஷ் பண்ணும்போது எனக்கும் அவனுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 10 கிலோமீட்டர். ஏன்னா நான் அவனை காட்டிலும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகம். கரெக்டாக இந்த லாஜிக் தான். அப்போ நான் 50ல் போகிறேன், அவன் 40ல் போகிறான்னா ரெண்டு பேத்துக்கும் காமனாக 40 அடி ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த 10 தான் ரெண்டு பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அந்த 10 வச்சு தான் நான் அவனை பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது தான்
நான் வந்து இந்த 120 நான் இனிஷியலாக இருக்க அந்த 120 கழிச்சு விட்டுட்டு ரிமைனிங் அந்த 480 வரும்போது அவனை நான் கேட்ச் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த போலீஸு திருடைய ஓடுவான்ல அந்த கான்செப்டில் வந்து இந்த சம் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பேசிக்காக இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இந்த ரெண்டை வச்சு தான் அப்படியே உல்ட்டாவாக ஓடிக்கிட்டே இருக்கும், உருண்டுக்கிட்டே இருக்கும் சம்ஸ் ஃபுல்லாமே. நம்ம ஒன்ஸ் சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டி ஆயிரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போது இந்த செம்ம தெளிவாக கவனிங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செம்ம. இப்போ இந்த செம்மில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு காரு ஒரு பைக் இருக்குது. ரெண்டுமே அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 120 கிலோமீட்டர் அப்பார்ட். ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பைக் இருக்குது. இதுக்கும் காருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா? கொடுத்துட்டாங்க. இது கிவன். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தே ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் ஒருத்தரை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அட் த ஸ்பீட் ஆஃப் 10 km/h அண்ட் 25 km/h. அதாவது 10 கிலோமீட்டர், அதாவது ரெஸ்பெக்டிவ்லி தான். ஆமாம், 10ன்றது பைக்குக்கு 10 km/h, காருக்கு வந்து 25 km/h ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஆஃப்டர் 2 hours. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி இந்த சம்மை வந்து நம்ம அந்த பேசிக் பார்க்கும்போது பார்த்தோம், அதாவது ரெண்டு பேரும் அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க மீட் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ்லாம் கவர் பண்ணது ஓகே, அது வேறு. எனக்கு தேவை என்னென்னா, அவங்க கிளம்பி, அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தரை நோக்கி ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருப்பாங்க அதை மட்டும், அதாவது சாரி வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அவங்க ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க கவர் பண்ணி முடிச்சது போக அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அதை தான் கேட்குறான். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், ஒன்றுமே இல்லை. சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டாலே உங்கள் மண்டையில் வரக்கூடியது என்னென்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து S1 + S2 ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் ஆட் பண்ணுங்கள், வேறு பஞ்சாயத்து இல்லை, ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், ஸோ 120 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 30 25. இப்போ சாரி இதை இப்போதைக்கு வேணாம், ரெண்டையும் ஆட் பண்ணால் 30 25, இப்போ 35 வருமா, 35 km/hன்றது என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது இவன் 1 மணி நேரத்துக்கு 10, இவன் 1 மணி நேரத்துக்கு 25 போகிறான். அப்போது ரெண்டு பேரும் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ போயிருப்பான், 35. இந்த 35 தான் 1 மணி நேரத்துக்கு 35ன்னு போகிறான்ல, அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. அவ்வளோதான். அப்போ 1 மணி நேரத்துக்கு 35 போனான்னா இவன் என்ன கேட்குறான், அவன் கிளம்பி 2 மணி நேரம் என்னடா ஆகுது, அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்கும், 2 மணி நேரத்தில் 70 கிலோமீட்ரு. 70 கிலோமீட்டர் தானே போயிருப்பான். அப்போது மொத்தமாக 120 கிலோமீட்ரு. எப்படி, மொத்தமாக 120 கிலோமீட்ரு. இந்த 120 கிலோமீட்டரில் இவன் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ கடந்திருப்பான், 20 கிலோமீட்டர் கடந்திருப்பான். இவன் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணான்னா 50 கிலோமீட்டர் கடந்திருப்பான். அப்போ மொத்தமாக இவங்க 2 பேர் எவ்வளோ கடந்திருக்காங்க, 70 கடந்திருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 50 தானே இருக்கும், 50 கிலோமீட்டர் தானே இருக்கும். அதை தான் அவன் கேட்குறான். தெரியுதா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஆஃப்டர் 2 hours. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் 2 மணி நேரம் கடந்தக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், அப்போ 120 - 70, அப்போ ரிமைனிங் 50. நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணாலும், விஷுவலாக கால்குலேட் பண்ணாலும், தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணாலும் கான்செப்ட் இது தான். ஸோ புரியுதா, ஆப்போசிட் டைரெக்ஷனாக நம்ம 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இந்த சம் பாருங்களேன். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, 2 persons started moving simultaneously. 2 பேர் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் டுவர்ட்ஸ் ஈச் அதர். 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வராங்க. ஓகேவா, 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வராங்க. ஸ்பீடு என்னது, 15 km அண்டு 22.5 km/h. ஒருத்தர் வந்து 15 km/h ஸ்பீடு, இன்னொருத்தவங்க வந்து 22.5 km/h. ஓகேவா, ஸ்பீடில் கடந்து வராங்க. ஓகே, இஃப் தே கிராஸ்டு ஈச் அதர், அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 பேருமே ஒருத்தனை கிராஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, குட்டு. இப்போ கிராஸ் பண்ணக்கப்புறம் ஆஃப்டர் 6 hours, அதாவது 2 பேரும் கிராஸ் ஈச் அதர் ஆஃப்டர் 6, அதாவது 6 மணி நேரம் அவங்க ட்ராவல், அதாவது 2 பேரும் அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நோக்கி வந்து இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி ஒருத்தவங்க மீட் பண்ணுறாங்களே, இந்த மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 6 hours.
இஃப் தே கிராஸ்டு ஈச் அதர் ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? நான் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இஃப் தே கிராஸ்டு ஈச் அதர் ஆஃப்டர் 6 ஹவர், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் ஆகி அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆகி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் ஒருத்தரை கிராஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வாட் வாஸ் த இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், சூப்பராக கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டி என்னன்னு கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ சம்மை நீங்கள் ஈஸியாக முடிச்சு விட்றலாம். இப்போ டிஸ்டன்ஸு இங்கே என்னது ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 37.5 இன்ட்டு என்னது 6, டைம் 6 ஹவர் தானே 6. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் டி என்ன வரும்னு பார்த்தோம்னா ஐ திங்க் 30, 32, டி வந்து 225 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் ஸ்பீடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் S1 + S2 பண்ணோம். ஸோ 15 + 22.5 37.5, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கலாம். ஸோ 1200 மீட்டர் கொண்ட ஒரு ட்ரெயின், ஓகேவா? ட்ரெயின் வந்து அதோட ஸ்பீட் என்னது 15 மீட்டர்/செகண்டில் மூவ் ஆகுது. ஓகே, அடுத்து எ பேசன் ட்ராவலிங் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெயின். அதாவது ட்ரெயின் இந்த டைரக்ஷனில் வருதுன்னா ஒரு பர்சன் வந்து இந்த டைரக்ஷனில் வரான். ஸோ ட்ரெயினோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் வரான். ட்ரெயினோட லென்த் வந்து 1200 மீட்டரு. அடுத்ததோட ஸ்பீடு வந்து கொடுத்துட்டாங்க. மறந்து போயிடுச்சு. ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 15 மீட்டர்/செகண்ட். ஓகே, அப்போ ட்ரெயின் இந்த டைரக்ஷனில் வரானா, பர்சன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போது கிராஸ்டு த ட்ரெயின் இன் 60 செகண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் நோக்கி வராங்க. நோக்கி வரும்போது ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிக்குவாங்களே, கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 60 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆளை கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 60 செகண்ட்ஸ் ஆகுது. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பர்சன். சூப்பராக இருக்குல்ல? இப்போது நீங்கள் இந்த ட்ரெயின் கான்செப்டில் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீடு வரும்போது கவனமாக ப்ளே பண்ணணும். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ மற்ற இந்த கார் கான்செப்டாக சரி, இல்லை ரெண்டு பர்சன் டு பர்சன் மீட் பண்ணுற கான்செப்டாக சரி, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்மளாம் கண்டுபிடிப்போம், அது வேறு. ஆனால் அந்த ட்ரெயின் கான்செப்ட்னு வரும்போது டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்ல. ட்ரெயினோட டிஸ்டன்ஸே அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். அதையும் நம்ம எடுத்துக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த இடத்துல டின்னு சொல்லும்போது எதோட டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான். பிகாஸ் ட்ரெயின் அந்த டோட்டல் லென்த்தை கடக்கிறத பற்றியே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஸோ இப்போ ட்ரெயின் வந்து தன்னைத்தானே கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா தன்னோட ஃபுல் லென்த்தையும் கிடக்குது. ஒரு பர்சன் இங்கே உட்காந்துருக்கான், அந்த பர்சனை வந்து ஒரு ட்ரெயின் கிடக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த பர்சனை அது தன்னோட லென்த்தே கிடக்குதுன்னு அர்த்தம். அந்த பர்சனை கிடக்குதுன்னா தன்னோட லென்த்தே இந்த ட்ரெயின் கிடக்குது, அதுதான் அதுக்கான அர்த்தம்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த லாஜிக் படி நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ பர்சன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வரான், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பில்ட் பண்ணுவோமா? இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் வந்து 1200 மீட்டர். ஓகே, இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிலேட்டிவ் ஸ்பீடு S1 + S2. ஸோ கண்டிப்பாக ட்ரெயினோட ஸ்பீடு தான் கூட இருக்க போகுது, பர்சனோட ஸ்பீடு தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு S1 + S2 15 + Xன்னு வச்சுக்கிறேன், சும்மா காட்சிக்கு. ஓகே, அப்போ 1200 = 15 + X. எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க? 60 செகண்ட்ஸில். ஃப்ரேம் பண்ணிட்டேன்னா டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் அண்ட் டைம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5 மீட்டர்/செகண்டு. யார்? பர்சனோட ட்ராவலிங் அந்த ஸ்பீடு. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டது என்னது ஆப்ஷனையும் நல்லா பார்க்கணும். km/h கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பாருங்கள், தெரியாதனமாக இதை கொடுத்துட்டேன்னா ஆன்சர் தப்பாயிரும். இங்கே 5 km/h நம்மளுக்கு வந்து 5 மீட்டர்/செகண்ட். ஏன்னா எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ கவனமாக யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மீட்டர்/செகண்ட் கிலோமீட்டர் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன், 5 கூட 18/5 மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ அது அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 18 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த சம் நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இது கொஞ்சம் நல்லாவே ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. M and N ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 18 km/h. ஸோ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்களா, அதாவது டிஸ்டன்ஸுன்றதை ஓப்பனாக கொடுக்காம அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது கூட்டிகிட்டு வருது. எப்படி கூடுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் 18 km/h. ஓகே, இஃப் M இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் N. ஓகேவா? ஸ்பீடோட ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. M அப்படின்றது வந்து என்னவா இருக்கான்னா, M வந்து ட்வைஸ் ஆஃப் N இருக்கான்.
ஸோ அதாவது என்னோட ரேஷியோ வந்து 2:1 இருக்குது. ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கான்செப்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எம்முன்னு இருக்கான், அவன் என்னன்னு இருக்கான், இன்னொருத்தவன், ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் டுவர்ட்ஸாக வராங்க. டுவர்ட்ஸாக வரும்போது நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடு, அந்த ஸ்பீடோட இது வந்து அடிஷன் பண்ணுவோம். அது ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்னவாக இருக்கும்னா அடிஷனாக இருக்கும். ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடோட அடிஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ரெண்டு பேரோட டிஸ்டன்ஸ் வந்து பெர் ஹவருக்கு வந்து 18 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இவங்கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வரும், யார்கிட்ட இருந்து, எம்மிட்ட இருந்து. அடுத்து எண்ணிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டோட ஸ்பீடையும் சேர்த்தோம்னா என்ன ஆகும்? S1 + S2 இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இதே ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சார் என்ன அர்த்தம்? இதுலேருந்து சொல்ல வருது என்ன அர்த்தம்? இந்த 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 ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான், அதாவது ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ நான் 3xன்னு வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணுறது எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த 18க்கு. ரிலேட்டிவ் ஸ்பீடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அவனோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெண்டு பேரும் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வரான். இவன் சைடுக்கு கொஞ்சத்தை கவர் பண்ணுறான், இவன் சைடுக்கு கொஞ்சத்தை கவர் பண்ணி, அப்போ ரெண்டோடதையும் கவர் பண்ணும்போது தான் அது இன்க்ரீஸிங்கில் ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பார்ட் என்னது, எக்ஸுன்றது 6 வரும். அப்போ 6 வந்துச்சுன்னா இவனோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? எம்மோட ஸ்பீடு வந்து லைக் எம்மோட ஸ்பீடு வந்து 12 இருக்கும், என்னோட ஸ்பீடு வந்து 6 இருக்கும். ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் த ஸ்பீட். ஓகே, என்னோட ஸ்பீடு தான், அப்போ 6. அவ்வளோதான். அந்த டேட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுக்கப்பட்டது எப்படி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சுத்த ஊற மாதிரியே இப்படியே கொடுப்பாங்க. நிறைய சம் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் ஓப்பனாக வெளிப்படையாக கொடுக்கப்பட வேண்டியது தான் எல்லாமே. ஆனால் நம்மளுக்கு சுத்த ஊறதுக்காண்டி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, ஒரு சேசிங் சம் வந்திருக்கு. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்பாட் அ தீஃப் டிரைவிங் அட் 50 m/s ஃப்ரம் 150 meters அவே. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, போலீஸ் இருக்கார், இங்கே தீஃப் இருக்கான். இந்த போலீஸ் வந்து தீஃபை ஸ்பாட் பார்த்துட்டாரு. எப்படி பார்க்குறாருனா, இவன் 15 m/s அவனோட மூவ்மெண்ட் இருக்குது. 15 m/s அவனோட மூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, அதுவும் நம்மகிட்ட இருந்து அந்த போலீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கானா? 150 மீட்டர் தள்ளி இருக்கான். 150 மீட்டர் தள்ளி இருக்கான். ஓகே, இஃப் த ஆஃபீஸர் வந்து பிகைன்ஸ் பர்ஷூட் அட் அ ஸ்பீட், அதாவது இப்போ ஆஃபீஸர் வந்து அவனை பிடிக்கணும். அப்போ பிடிக்கிறதுக்கு இவர் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருனா, அவரோட ஸ்பீடு வந்து 20 m/s அப்படின்றது மாதிரி ஓடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். ஓகே, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் ஹீ கேட்ச் த தீஃப்? நார்மலாக நம்ம சொன்னோம். இப்போ எவ்வளோ நேரத்தில் இவன் கேட்ச் பண்ணி முடிப்பான்? இதுதான் கதை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, அதே லாஜிக் தான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷன். ஸோ இப்போ சேசிங்னு வந்துட்டாலே அது சேம் டைரெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து இது கொடுக்கலாம் மாட்டாங்க. இங்கே எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷன்? அதெல்லாம் இல்லை. சேசிங்னா நம்ம புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் தான் ஓட போகிறாங்க. ஏன்னா ஒருத்தனை துரத்தி தான் ஓடுறோம். அப்போ சேஸ் தான் பண்ணுறோம், அவனை ஃபாலோ தான் பண்ணுறோம். லாஜிக்கலி கரெக்டாக. அப்போ ரெண்டு பேர்த்தையும் சேம், அது ரெண்டு பேர்த்தையும் துரத்தி தான் ஓடுறோம், ரெண்டு பேர்த்தையும் சேம் சேஸ் தான் பண்ணுறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? S1 - S2. இந்த S1 அப்படின்றது யாரோட ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அதை தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம சும்மா சின்ன ஸ்பீடை போட்டோம்னா நெகட்டிவில் வரும், ஃபார்ம்லாம் தப்பாயிரும். ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ S1 இங்கே என்ன போடுவோம்? 20 - 15. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5. ஓகே, ஆன்சர் 5. இப்போ 5னா எனக்கு டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டரு, ஸ்பீடு வந்து 5. அப்போ டைம் என்ன வரும்? t = 30 செகண்ட். 30 செகண்டில் போலீஸ் வந்து திருடனா பிடிச்சிருவார். அவ்வளோதான் கதை. ஸோ அப்போ இங்கே நம்ம கான்செப்ட் என்ன புரிய வருது இதில்? அதாவது இப்போ திருடன் வந்து 15 ஓடுறான், போலீஸ் வந்து 20 ஓடுறான். அப்படின்னா போலீஸ்கிட்ட அந்த 15 இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சாரி அதாவது திருடன் வந்து 20 ஓடுறான், திருடன் 20 ஓடுறான், 15 ஓடுறான், திருடன் 15 ஓடுறான், போலீஸ் வந்து 20 ஓடுறான். அப்படின்னா ஸோ இப்போ போலீஸ்கிட்ட என்ன இருக்கும்? 15 + 5 எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 15க்கு 15 கேன்சல் ஆகணும். இந்த 5 அவன் புஷ் பண்ணுறாருல, போலீஸ் இந்த 5 புஷ் பண்ணுறான்ல, இந்த 5ல் தான் அந்த திருடனை பிடிக்க முடியும். அப்படியே 5 புஷ் பண்ணி தான் எவ்வளோ நேரத்தில் புஷ் பண்ணணுமா? 30 செகண்ட்ஸ். அப்படி போகும்போது தான் அவனை வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த 5 கூட்டி 30 செகண்ட்ஸில் அந்த திருடனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. அவ்வளோதான்.
ஓகே, இப்போ இந்த சம் பாருங்களேன். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் பியை கிராஸ் பண்ணது சேம் டைரெக்ஷனில், அதாவது ரெண்டுமே இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. சேம் டைரெக்ஷனும் வந்திருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனும் வந்திருக்கும். சேம் டைரெக்ஷனில் ட்ரெயின் பியை கிராஸ் பண்ணும்போது 45 செகண்ட்ஸ் ஆயிருக்கான். இதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் டுவர்ட்ஸாக வரும்போது 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கான். அப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஏ தான் வந்து ஃபாஸ்டர், ஏ இஸ் த ஃபாஸ்டர் ஆஃப் 2 ட்ரெயின்ஸ். ஏ தான் வந்து ஃபாஸ்டர் ட்ரெயின் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீடு, அந்த ட்ரெயின் பியோட ரேஷியோ, அந்த ஸ்பீடோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ சேம் டைரெக்ஷன் என்னது, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து மைனஸ், அதாவது ரெண்டுத்தோட ஸ்பீடை மைனஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். ஆப்போசிட் டைரெக்ஷனாக ரெண்டுத்தோட ஸ்பீடை ப்ளஸ் பண்ணணும். இப்போ ஏஸோட ஸ்பீட் அப்படின்றத நான் வந்து S1 வச்சுக்கிறேன், பிஸோட ஸ்பீட் அப்படின்றத நான் S2 வச்சுக்கிறேன். ஓகேவா, இதில் ஏ தான் பெருசு, ஸோ மறந்துட வேணாம். S1 தான் பெருசு, மறந்துட வேணாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொடுக்கப்படுது என்னது, சேம் டைரெக்ஷன். அப்போ சேம் டைரெக்ஷனில் ரிலேட்டிவ் ஸ்பீட் இது தானே வரும், S1 மைனஸ் S2 இன்டூ டைம் என்னது 45 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது. அப்போ இது டோட்டலாக சேர்த்து தானே எனக்கு என்ன அது டிஸ்டன்ஸாக வரும். டிஸ்டன்ஸ் இங்கே சேம் தானே, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? டோட்டலாக உள்ளதா டிஸ்டன்ஸ், இங்கே டிஸ்டன்ஸ் கொடுக்கல, இந்த சம்மில் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, அது வேறு. பட்டு இந்த ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் டிஸ்டன்ஸ், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. ஓகே, இப்போ அடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லும்போது S1 ப்ளஸ் S2, பிகாஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆட் பண்ணுவோம், இன்ட்டு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது 20. சேம் இங்கேயும் டிஸ்டன்ஸ் என்னது, சேம் டிஸ்டன்ஸ் தான். அவன் கம்பேர் பண்ணுறானாலே ஒரே விஷயத்தை தான், ஒரு இதை மையமாக வச்சு தான் கம்பேர் பண்ணுவான். அப்போது ஒரு டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான், எப்படி பார்த்தாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ அப்படி இருக்கும்போது இதுதான், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தானே. அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா இது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணலாம்ல, லாஜிக்கலி அதானே. இப்போ நான் எப்படி ஈக்குவல் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதை தூக்கி விட்டுட்டு, ஓகே இந்த இடத்துல கூட அழிச்சுக்குவோமா. ஓகே, இப்போது S1 மைனஸ் S2 45 is equal to S1 plus S2 20. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 இங்கே 9, சாரி 5ன்ற மாதிரி 4 இங்கே 9 வந்துருமா. ஸோ இதை உள்ள நம்ம இது மல்டிப்ளை பண்ணி இது பண்ணும்போது இந்த சைடு கூட எழுதிக்கிறேன். ஸோ இந்த சைடு என்ன வரும், 9S1 மைனஸ் 9S2 is equal to 4S1 ப்ளஸ் 4S2ன்னு வரும். ஓகேவா, இப்போ S1 S2 தனித்தனியாக பிரிச்சோன்னா என்ன வரும், 5S1 13S2ன்னு வரும். அப்போ S1 டிவைடட் பை S2ன்னு என்ன வரும், S1 டிவைடட் பை S2ன்னு என்ன வரும், 13/5ன்னு வரும். ஸோ 13/5னா 13:5 தான் ரேஷியோ. அவ்வளோதான், பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லை. இதுவுமே ஈவன் ப்ரிலிம் லெவல் தான், இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவல் தான். ஓகே, இப்போ இந்த சம் நல்லா பாருங்களேன். அதாவது a person seated in train A observe that train B, அதாவது ட்ரெயின் ஏக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ட்ரெயின் பியை பார்க்குறான். அந்த ட்ரெயின் பி வந்து பாஸ்ட் பை ஹிம் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இங்கே ட்ரெயின் ஏ இருக்குது, ட்ரெயின் ஏல உட்காந்துக்கிட்டு ட்ரெயின் பியை பார்க்கும்போது ட்ரெயின் பி இவனை பாஸ் பண்ணுது ஆப்போசிட் டைரெக்ஷனில், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாஸ் பண்ணுது அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 120 km/h. அப்போ வந்து ட்ரெயின் பியோட எப்படி சொல்கிறது, வெயிட் at the speed of 120 km/h if the speed of train B is 80 km. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெயின் பியோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 80 km/h. ஓகே, அடுத்து இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் அட் அ ஸ்பீட் ஆஃப் ஐ திங்க் வந்து அப்போ ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த 120 km அப்படின்றது என்னென்னா ரிலேட்டிவ் ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், ட்ரெயின் ஏவும் இங்கே மூவிங்கில் இருக்குது, ட்ரெயின் பியும் இங்கே மூவிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி வருது, நோக்கி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணுதுங்க, ரெண்டும் கிராஸ் ஈச் அதர் ஆகுதுங்க. இதை யார் வாட்ச் பண்ணுறான்னா ட்ரெயின் ஏல ஒரு பர்சன் வாட்ச் பண்ணுறான். இவ்வளோ தான் கதை, இதுதான். இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டும் சொல்கிறதே அதுதான். சீட்டட் இன் அ ட்ரெயின் ஏ observe that train B passed by him in the opposite direction at a speed of 120 km. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். அப்போ அட் ஸ்பீடுன்னு சொல்லும்போது ஏவோட ஸ்பீடோ இல்லை பியோட ஸ்பீடோ அவன் கொடுக்கல, ரிலேட்டிவ் ஸ்பீடை கொடுத்துருக்கான். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுனா நம்மளுக்கு என்ன பார்த்துருப்போம், ஆப்போசிட் டைரெக்ஷனாக S1 + S2ன்னு பார்த்துருப்போம் கரெக்டாக. இந்த ஸ்பீடு அவன் என்ன கொடுத்துருக்கான், 120ன்னு கொடுத்துருக்கான். அண்ட் ஆல்சோ பியோடது என்னன்னு கொடுத்துருக்கான், பியோடது நான் S2ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோம். S2 இல்லை S1 ஏதோ வாட் எவர், ஏன்னா நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, எதை பெருசு எதை சிறுசுலாம் வைக்க தேவையில்லை. சப்ராக்ட் பண்ணும்போது தான்
சேஸ் பண்ணுறதை வைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை தான் வைக்கிறேன்னா அப்போ S1 தேவை, S1ன்றது ஏவோடது. அப்போ S1 என்ன வரும், S1 வந்து ஏவோட ஸ்பீடு, ஏஸோட ஸ்பீடு வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். அவ்வளோதான் சம்மு, அவ்வளோதான். ஸோ டேட்டாவை கவனமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் குழம்புதில்ல, அதாவது எதுக்கு இந்த ஸ்பீடை கொடுத்துருக்கான், அந்த 120ன்றது எதை பற்றி சொல்கிறான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல, அதை நிதானமாக யோசிக்கணும். 2 ட்ரெயினுமே ட்ராவல் பண்ணுது, அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அதுங்களோட ஸ்பீடு அட் அ ஸ்பீட் ஆஃப் 120 கிலோ அப்படின்னு அர்த்தம். மணிக்கு ரெண்டும் அது பங்கில் 120 கிலோமீட்டர் டோட்டலாக கவர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், அவ்வளோதான்.